வய அறுப்பறுக்கிறதுக்கு மிஷின் வரலையே 2-3 நாளாக அலைஞ்சிட்டு இருந்தோம். ஆனால் வந்த மிஷினும் இந்தமாரி பிரச்சனை கொடுக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நம்ம வய நடனோட்டு இனியோட 110 நாள் ஆகுது. வய சூப்பராக பழுத்துருச்சு. என்ன இடையில பெஞ்ச மழையில தான் எல்லா பயிரும் சாஞ்சிருச்சு. காலையிலே வயலுக்கு வந்து வய ஓரம்லாம் அறுத்து போட்டாச்சு. அதுக்குள்ளேயும் பிரேக்ஃபாஸ்ட்டும் நாங்கள் முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே மிஷினும் நம்ம வயலுக்கு வந்துருச்சு. மிஷினை நம்ம வயலுக்கு வரதுக்கு வழி காமிச்சுட்டு ஒரு வாய்க்கால் இருந்தது. வாய்க்காலையும் தூத்துட்டு சோடு வெட்டி வயலுக்குள்ளே மிஷினு கொண்டு வந்துட்டோம். மிஷின் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்களும் ஒரு சுத்த அறுத்து வந்தாங்க. அறுத்து வரப்ப என்னடா பின்னாடி வைக்கோல் கொட்டுற இடத்துல நெல் கொட்டுறாப்லே இருக்குன்னு சொல்லிட்டு லைட்டாக வைக்கோலை பிரித்து பார்த்தாங்க அப்பா. உள்ளே பார்த்தா தான் தெரியுது ரொம்ப நெல் கொட்ட ஆரம்பிச்சிச்சு. என்னங்கண்ணா இப்படி இப்போ நெல் கொட்டுது அப்படின்ட்டு டிரைவர்கிட்ட சொன்னோம். அவங்களும் இருங்க செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னாங்க. அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு இடையில சல்லடெல்லாம் இருக்கும் உள்ளார, அது எல்லாமே டைட் பண்ணாங்க. ஃபேன் ஸ்பீடை கம்மி பண்ணாங்க. எல்லாம் பண்ணாலும் கொஞ்சம் கம்மியானுச்சு. திரும்பியும் கொட்ட ஆரம்பிச்சிச்சு. வண்டி சர்வீஸ் பண்ணி ஃபஸ்ட்டு உங்கள் வயலில் தானே இறங்குது, ஒரு 1/2 hour ஓடுச்சுன்னா நெல் கொட்டாதுன்னாங்க. நெல் கொட்டுனுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு பார்ட் 2ல் பார்க்கலாம்.